இன்றைக்கி நம்ம இந்த சித்தகத்தி பூக்களை பறிச்சுட்டு போய் தான் டீ வைக்கலான்ட்டு இருக்கிறோங்க. இந்த பூ வந்து நம்ம அகத்தி இனத்தை சேர்ந்தது தான். இது வந்து பூ வந்து சாயந்தரத்தில் தான் பூக்கும், காலையில் வந்து அப்படியே மூடிக்கும் அப்படியே. அதனால் வந்து இது வந்து சிற்றகத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பேர் மாறி அப்படியே சித்தகத்தி அப்படின்னு சொல்லி பேர் வந்துருச்சு. எது எப்படியோங்க இது ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னாக்கா இது தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம தலைக்கு பூசிட்டு வந்தோமாக்கா ஒத்த தலைவலி இருந்தாலும் போயிடும். அதுக்கப்புறம் பொடுகு பேனு இந்த மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலும் நமக்கு போயிருங்க. நான் வந்து டீயாகவே போட்டு குடிச்சிக்கிறது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு பூ கிடைக்குது இல்லைங்களா, அதனால் அப்பப்போ டீ போட்டே குடிச்சிக்குவேன். இதோட பூக்கள் வந்து கருப்பு கலரில் இருக்குங்க. அதனாலே ஒரு சில இடங்களில் வந்து கருஞ்செம்பை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூவை அந்த தண்ணியில் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷமாவது நமக்கு வந்து தண்ணியில் நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்க கொதிக்க பாருங்களேன் கலர் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கருப்பு கலராக ஆயிடுச்சு. அதை வந்து வடிகட்டி நான் அப்படியே குடிச்சிருவேன். நான் சுடு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிருவேன். இதில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காதுங்க. அதனால் நம்ம தாராளமாக நம்ம குடிக்கலாம். தலைவலி வருது, 2 நாளாக தலைவலிக்குது அப்படின்னாக்கா கட்டாயமாக இந்த கஷாயத்தை வச்சு குடித்தாக்கா எனக்கு வந்து சரியாயிடும் எனக்கு. அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களுமே இந்த செடி எங்கேயாவது கிடச்சிச்சின்னா வாங்கி வீட்டில் வச்சு வளர்த்துங்க. இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்.